ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து சுறா மீன் வச்சு ஒரு சூப்பரான ஒரு க்ரோக்கெட்டைஸ் பண்ண போகிறோம். அது கட்லெட்டு சொல்லலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சுறா மீன் வந்து நல்லா கடைகளில் கேட்டிங்கன்னா இதே மாதிரி நல்லா பீஸ் போட்டு தந்துடுவாங்க. இதை நம்ம வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மீன்லாம் ரொம்ப நேரம் வேகிறதுக்கு டைம் எடுக்காது. 5 to 10 minutes போதும், சீக்கிரம் வெந்துடும். அதுவும் சுறா மீன்லாம் சொல்லவே வேணாம், நல்லா சீக்கிரத்தில் வெந்துடும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போடுங்க. போட்டுட்டு மீனை ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. 5லேருந்து 10 நிமிஷத்தில் வெந்துடும். மூடி போட்டு வேக வைங்க, சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துட்டு பாருங்கள். அந்த தோல் வந்து உங்களுக்கு கலண்டு வந்துச்சுனாலே மீன் வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த மீனை நீங்கள் ஆற வச்சுட்டு அதில் இருக்கிற நடுவில் மட்டும்தான் ஒரு முள் இருக்கும். இது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த மீன் முள் இல்லாமல் தைரியமாக நம்ம கொடுக்கலாம். அதில் இருக்க தோலையும் அந்த நடுவில் இருக்கிற முள்ளையும் எடுத்து ஒதுக்கிடுங்க. மீதி நம்ம மீனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீனை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஸ்ரெட்டட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது கூடவே நம்ம இப்போ ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம சேர்க்க போகிறோம். பொடியாக நறுக்கிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3 பொடியாக நறுக்கி போடுங்க. பேஸ்ட்டு போடாதீங்க. அப்போ தான் நீங்கள் கடிக்கும்போது வாயில் உங்களுக்கு நல்லா கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், பொடியாக நறுக்கிய இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போடுங்க. மஞ்சத்தூள் போடுங்க. எல்லாமே அரை டீஸ்பூன் அவ்வளோ போட்டால் போதும். 1 டீஸ்பூன் அளவு மட்டும் மிளகுத்தூள் போடுங்க. மீதி எல்லாம் அரை டீஸ்பூன் போடுங்க. மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், சோம்புத்தூள் அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் நான் அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கரம் மசாலா வேண்டாட்டி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கிடையாது, அரை டீஸ்பூன் கரம் மசாலா. ஒரு ஃப்ரெஷ் ப்ரெட்டை நல்லா பிச்சு போடுங்க. ஒரு முட்டை, இவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி விடவே விடாது. நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்லா ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா வரும் பாருங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கையை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்பூன் வச்சுலாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கவே கிடைக்காது. கையை ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உருண்டை பிடிங்க. நீங்கள் கட்லெட் மாடலில் கூட போடலாம். நான் சிலிண்டர் ஷேப்பில் போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் க்ரோக்கெட்டைஸ்னால உங்களுக்கு சிலிண்டர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ நான் அதனால் இப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்படி போடலைன்னா நீங்கள் கட்லெட் மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ஃப்ரெஷ் ப்ரெட்டை மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அதில் நல்லா டஸ்ட் பண்ணி கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கோட்டிங் கொடுத்து அதை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் நீங்கள் அப்போ நீங்கள் பொரிச்சிக்கலாம். இது வந்து ஷாலோ ஃப்ரை கிடையாது. ஷாலோ ஃப்ரை தான், டீப் ஃப்ரை கிடையாது. உங்களுக்கு டீப் ஃப்ரை வேணால் கூட நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா வேஸ்ட்டாக எண்ணெய் உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும். உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை. அதனால் நீங்கள் ஷாலோ ஃப்ரையே பண்ணிக்கோங்க. நல்லா வரும் பாருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். 2 பக்கம் மாற்றி ஒரு 2 டைம்ஸ் மாற்றி போட்டுக்கோங்க. உள்ளே உங்களுக்கு ஏற்கனவே மீன் வெந்ததுனால உங்களுக்கு ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயமும் பச்சையாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி முட்டையும் சேர்த்துருக்கனால உங்களுக்கு ரொம்ப உள்ளே வேகணும்னு அவசியம் கிடையாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் நல்லா மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பரான சுவையான ஷார்க் ஃபிஷ், அதாவது சுறா மீன் க்ரோக்கெட்டைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பை.